அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கையில முன்னேறணும் மட்டும் நினைச்சா மட்டும் போகாது. அதுக்கு நீங்க ஸ்டெப் எடுக்கணும். எப்படி சொல்ல வர அப்படின்னா, இப்ப வீடு கட்டுறாங்க. வீடு கட்டுறதுக்கு ஒரு ரூபா கூட பணம் இருக்காது. ஏன்னா கட்டுன்னு நினைக்கிறாங்க, வீடு கட்டணும்னு நினைக்கிறாங்க. அடுத்த நிமிஷம் எப்படின்னா அது கையில இருக்க ஒரு 50,000 ரூபாய் ஒரு ரூபா ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு 10 லட்சத்துக்கு போயிட்டு வேலை சீக்கிரம் முடியுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பணத்தை அடைக்கிறதுக்கான சொல்யூஷனும் கிடைச்சிருது. அதே மாதிரி தொழில் நீங்க தொடங்கணும்னு நினைக்கிறீங்க மட்டும்தான். ஓகேவா? அதை நினைச்சு நீங்க ஆரம்பிச்சு ஒரு ஸ்டெப்பு வைங்க. போயிட்டு ஒரு கடைக்கு அட்வான்ஸ் கொடுக்க யோசிங்க. அவர் பொருளை வாங்க யோசிங்க. அந்த மாதிரி யோசிக்கும் போதே ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஷாப் உங்களால உருவாகும். அதை நீங்க சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணதுக்கு கத்துக்குவீங்க நீங்க. சரிங்களா? எப்போ பண்றது நம்ம கையில எப்போ 10 லட்சம் காசு வரும், நம்ம இந்த ஷாப் ஓப்பன் பண்ணலாம், எப்போ நம்ம கையில 20 லட்சம் காசு வரும், அந்த ஷாப் ஓப்பன் பண்ணலாம், அந்த மாதிரி யோசிச்சுட்டே இருந்தோம்னா நாட்கள் தள்ளி போய்கிட்டே தான் இருக்கும். அதனால உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஆகும் பாத்தீங்கன்னா, சரி விடு, இத்தனை வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, பாத்துக்கலாம் விட்டுரு சொல்லிட்டு ஒரே இடத்துல ஒரே கம்பெனில 20 வருஷம் 30 வருஷமா வேலை பார்த்து அங்க உள்ள பணத்தை வச்சு 50,000 ரூபாய் சம்பளம் அப்படின்னா அதுக்குள்ள மட்டுமே உங்க சர்க்கிள் வச்சுட்டு இருப்பீங்க. 1 லேக் வாங்கக்கூடிய ஆள் இருக்காங்க, 20 லட்சம் செலவு சம்பாதிக்கக்கூடிய இருக்காங்க பிசினஸ்ல. இதெல்லாம் எப்படி அப்படின்னா அவங்க முதல் நாள் எடுத்த முடிவு. பிசினஸ் பண்ண சக்சஸ் பண்ணலாம், அதுக்கு பயப்படாம நான் இறங்கணும், இறங்கி வேலை பார்க்கணும் அப்படிங்கிற முடிவு எடுத்தாங்க. சரிங்களா? அதனால எந்த விஷயம் நல்ல விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்களோ அது நல்ல விஷயம் ஒரு நாள் யோசிச்சு சாமியை வேண்டி நல்லபடியா இறங்குங்க, இறங்கி வேலையை பாருங்க. ஓகேங்களா? நாட்கள் தள்ளி போட வேண்டாம். எந்த விஷயம் நல்ல விஷயம் பண்ண போறீங்களோ அதுக்கு நாட்கள் தள்ளி போட வேண்டாம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.